தனயோகம் பெறப்போகும் தனுசு ராசி அன்பர்களே, இந்த டிசம்பர் மாத சிறப்பு பலாபலன்கள், அது இந்த வருடத்தின் ஆங்கில வருடத்தின் இறுதி மாதம் சொல்கிறத விட ஒரு வளர்ச்சிகரமான மாதமாக இது செயல்பட போகுது. ஒரு சில விஷயங்கள் உடனே செஞ்சே ஆகணும், ஒரு சில விஷயங்கள் தவிர்த்தே ஆகணும். அது குறிப்பாக அந்த திருமணம் சம்மந்தப்பட்டது, வேலை சம்மந்தப்பட்ட முடிவுகள் எப்படி எடுக்கிறது, குடும்ப உறவுகளை மேம்படுத்துக்குண்டான காலகட்டம் என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் பார்ப்போம். இது உங்களுக்கு உறுதியாக பயன்படும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். குறிப்பாக இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்ப்போம். சுக்கிரன் ஆரம்பத்தில் இந்த மாதத்தோரத்தில் உங்கள் ராசியில் தனுசில் இருக்கார். அப்புறம் 2ஆம் இடத்துக்கு பயணித்து 3ஆம் இடத்துக்கு பயணித்து உங்கள் 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி சனி கூட போய் சேரப்போகிறார். சூரியன் டிசம்பர் 15 பக்கம்லாம் உங்கள் ராசிக்கு வந்துடுறார். அது வரைக்கும் 12லேருந்து விரயத்தை கொடுத்துட்ருப்பார். அவர் 9ஆம் அதிபதி வேறு. இப்போ 7-10க்குரிய புதன் அவர் தான் 12லிருந்து வக்ரம் பெறுகிறார். இதெல்லாம் உங்கள் ராசிக்கு பெரிய இம்பேக்ட் கொடுக்க போகுது. என்னென்ன கொடுக்க போகுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, வேலை அப்படின்னு ஒரு பாயிண்ட். வேலையில் சம யோகமான காலகட்டம், வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட். நிறைய பேர் பார்த்திங்கன்னா வேலை, புது முயற்சிகள், புது வேலைகள் ட்ரை பண்ணால் சக்ஸஸ் ஆகும். நிறைய பேர்த்துக்கு டிசம்பர் மாதமாக இருந்தாலும் அதுக்குண்டான அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் ப்ராக்ரஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு வாய்ப்புண்டு. வேலை பயணங்களாக இருந்தாலும், ஒரு சில இடங்கள் மாற்றமாக இருந்தாலும் உங்களுக்கு வளர்ச்சி, ப்ரொமோஷனாக இருக்கலாம். அதில் வேலை செய்யும் இடத்தில் பெண்கள் சம்மந்தப்பட்ட மூலம் ஆதாயம், ஆணாக இருந்தாலும் பெண்ணால் இருவருக்கும் பொருந்தும். உங்கள் மேலதிகாரிகள் நீங்கள் செய்கிற வேலையை ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. இவங்க தான் செஞ்சாங்க, இந்த பெஸ்ட்டு அவார்டெல்லாம் சொல்லுவாங்களையே, அந்த மாதிரி விருதுகள் கூட சொல்லலாம். அப்போ உங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு. இந்த வேலையில் ஒரு சர்டிஃபிகேட் சொல்லுவோம், வேலை சம்மந்தப்பட்டதில் சர்டிஃபிகேட்ஸ் ஏதோ புதுசாக கொண்டு போய் கேட்பாங்க, அது கொடுக்க சப்மிட் பண்ணுற மாதிரிலாம் வருது. அது அந்த தொழில் ஒவ்வொரு வேலைக்கு தகுந்த மாதிரி மாறும். குறிப்பாக இந்த வேலை சம்மந்தப்பட்டதில் பெண்கள் சம்மந்தப்பட்ட ஹாஸ்டல், பெண்கள், பேங்கிங் செக்டார், கம்ப்யூட்டர் துறை சார்ந்த, இன்டீரியர் டெக்கரேஷன் சார்ந்தவங்களுக்குலாம் இன்னும் யோகம் அதிகம். ரைட், சரி, வேலைக்கு சொல்லிட்டீங்க. பிஸ்னஸ் என்ன? உங்கள் 10ஆம் அதிபதி 7-10க்குரிய 12 இருக்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிற யோகம். லாபமாக இன்வெஸ்ட்மெண்ட்டாக, லாபத்தை எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி டெவலப் பண்ண வேண்டிய, அடுத்த ஆல்ரெடி ஒரு சில பிளான்களாக இருக்கும், அதெல்லாம் எக்ஸிக்யூஷன் பண்ண வேண்டிய காலகட்டம். இப்போ பண்ணலாமான்னா இப்போ பண்ணி ஆகணும். ஏன்னா உங்கள் 10ஆம் வீட்டுக்கு குரு பார்வை இருப்பதால் இப்போ எடுக்கிற முடிவுகள் எல்லாம் வளர்ச்சியை கொடுக்கும். அப்போ சில மாதங்கள் கழித்து 10ஆம் வீட்டுக்கு சனி பார்வை வந்துடும். அதற்குள்ளே இப்போது என்னென்ன டெவலப் பண்ண முடியும், என்னென்ன வளர்ச்சி பண்ணால் இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு படிநிலைக்கு கொண்டு வந்துடும், டெவலப் பண்ணலாம். அப்போ இது ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கிறது. கூட்டுத்தொழில் மட்டும் பொதுவாகவே உங்கள் ராசிக்கு நான் கூட்டுத்தொழிலா அப்படின்னா கொஞ்சம் யோசிப்பேன். நண்பர்கள் சம்மந்தப்பட்ட கூட்டாக இருந்தாலும் சரி, உறவுகள் சம்மந்தப்பட்டது, குறிப்பாக தாய்மாமன் கூட்டு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜாதகம் இதெல்லாம் பார்த்துட்டு ஃபைனலைஸ் பண்ண வேண்டியது, டைரெக்டாக எடுக்கக்கூடாது. ரைட்டு. அப்போ தொழிலில் வளர்ச்சி உண்டு. இப்போ தொழிலுக்கு இன்னும் டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்னா பப்ளிசிட்டி தான். ஏன்னா 3ஆம் இடத்துல சனி இருக்குன்னா உங்கள் தொழில் பற்றி நிறைய பேருக்கு தெரியலை, நிறைய விஷயங்கள் புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இங்கே குறிப்பாக தொழில் பண்ணுறாங்க, இந்த கமிஷன் வகை சம்மந்தப்பட்டது, இந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது, ஒன்றை வாங்கி ட்ரேடிங்னு சொல்லுவாங்க, ஒன்றை வாங்கி இன்னொரு பக்கம் மாற்றி விட்டுறது. ட்ரேடிங்னா ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் அதுக்கு அடுத்து வரேன். இந்த ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட வாங்கி சேல்ஸ் பண்ணுற யோகங்கள்லாம் நல்லா இருக்கிறனால இதை பயன்படுத்திக்கலாம். இது யோகமாக இருக்கும். அப்போ வேலையும் பெஸ்ட்டு, தொழிலும் பெஸ்ட்டு. இது பொதுவாக வருமானம் நல்லபடியாக உண்டு. அது கமிஷன் வகை வருமானம், எல்லா வகை வருமானம் உண்டு. வாடகை வருமானம் உறுதியாக வாடகை சார்ந்த வருமானம் வருகிற காலகட்டம். வீடு மாற்றுறது யோகங்கள் இருக்கான, வீடு மாற்றுற யோகம் உண்டு. வீடு மாற்றுறது, வீடு கட்டுறது, அது சார்ந்த நிகழ்வுகள், இடிச்சிட்டு கட்டுறது, பராமரிப்பு செலவுகள், இது பண்ணாலும் இது ஏன்னா ஒரு ஆரோக்கியமான நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். பொதுவாக இந்த நேரத்தில் வாஸ்துகள் கரெக்ஷன் பண்ணுறது, இதெல்லாம் பண்ண வேண்டிய காலகட்டம் வந்தாச்சு. சார், ஒன்று சேல்ஸ் பண்ணிவிட்டு ஒன்று வாங்கலான் இருக்கேன், நான் ரியல் எஸ்டேட் ப்ரோக்கரேஜ் பண்ணிகிட்ருக்கேன், லாபம் கிடைக்குமா? கிடைக்கும். குறிப்பாக இந்த டிஜிட்டல் சம்மந்தப்பட்டது, டிசைனிங் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி ஒரு தொழில் வளர்ச்சியெல்லாம் கிடைக்கிற காலகட்டமாக இருக்குது. ரைட். திருமணம், அதை பற்றி இன்னும் பேசவே இல்லை, நினைக்க வேணாம். திருமணத்தை பற்றி போகும். பொதுவாக உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி புதன், அவர் 12ல் வக்ரம் பெற்றிருக்கிறார். குரு பார்வை இருந்தால் கூட வக்ரம் பெற்றிருப்பதால் சுக்கிரன் இந்த மாதிரி நல்ல கிரகங்கள்லாம் வேறு இடத்துல பயணிக்குது. திருமணம் சம்பந்தப்பட்ட முடிவில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா குரு பார்வையும் அளவாக இருக்குது.
7ஆம் அதிபதியும் கோச்சார ரீதியாக நல்ல ஸ்தானத்தில் இல்லை, விரயத்தில் இருக்குது. அப்போ திருமணம் அப்படிங்கிற பாயிண்ட்டு கவனம் தேவை. இப்போ திருமணம் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், நல்ல ஆலோசனை பண்ணிவிட்டு அப்புறம் தான் கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். தனுசு ராசிக்கு இப்போ லக்ன ரீதியாக தசாபுத்தி ரீதியாகலாம் ஜோதிடம் பார்த்தா தெரியும். ரைட். 9ஆம் அதிபதி உங்கள் ராசிக்கு டிசம்பர் 15க்கு மேலே தான் பயணிக்கிறார். அப்போ டிசம்பர் ஆரம்பத்தில் 15க்கு மேலே மார்கழி வந்துடும். மார்கழி மாதத்தில் தான் முடிவெடுக்கிற காலகட்டமாக இருக்குது. கார்த்திகையில் பெரிய முடிவுகள் எடுக்க முடியாது. ஸோ கார்த்திகை தான் நல்ல நாள், இந்த கார்த்திகை தீபங்கள் வருது, அதுக்குள்ளே முடிவெடுக்கணும், இந்த மாதிரி பெரிய முடிவுகள்லாம் எடுக்கிற அம்சம் இல்லை. கொஞ்சம் கவனம் தேவை. அப்போ திருமணம்ங்கிற பாயிண்ட்டு கொஞ்சம் கவனம். முதல் திருமணம் இருந்தாலும் 2வது திருமணம், இது மாதிரி எதாக இருந்தாலும் கவனம். இந்த வம்பு வழக்குகள், இந்த முடிவுக்கு வராத கேஸ் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் உங்களுக்கு முடிவுக்கு வருகிற அந்த மாதிரி விஷயங்கள். அப்போ திருமணம் ஒரு பாயிண்ட்டு கம்மி, கூட்டுங்கிறது விஷயத்தில் கவனம் குறைவு. ரைட். இப்போ குடும்ப சம்மந்தப்பட்டதில் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்க்கிறது. சில காலத்துக்கு முன்னாடி குடும்ப உறவுகள்லாம் வந்தாங்க, அப்போ அது சார்ந்த விஷயங்களில் ஒரு டெவலப்மெண்ட் நடந்தது. குடும்ப உறவுகள்னு வலுவை பெறுகிறது காலகட்டம் தான். இப்போது அண்டை வீட்டார், பக்கத்து வீட்டாரோட உறவுகளை இப்போ தான் ரொம்ப தாயா பிள்ளையாக பழகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்த காலகட்டத்தில் சாத்தியம் உண்டு. ஒரு சில முக்கிய ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கெலாம் உங்களுக்கு உதவி செய்வாங்க. பொதுவாக அவங்க ஹெல்த் அப்படிங்கிற பாயிண்ட் அஜீரணம் சம்மந்தப்பட்டது, கேஸ்ட்ரிக் சம்மந்தப்பட்டது கவனம். வயதானவங்களுக்கு தான் கொலஸ்ட்ரால், ப்ரெஷர், இது சம்மந்தப்பட்ட சின்ன ஒரு ஏற்றத்தாழ்வு உண்டு. பொதுவாக எல்லாத்துக்கும் வியாதிகள் வந்து போகும். இந்த நேரத்தில் இந்த சளி சம்மந்தப்பட்டது ஏதோ ஒன்று இம்யூனிட்டி கம்மியாக இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தானம் இதை தான் வருகிறது. ஆக மொத்தம் இதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். குறிப்பாக வயதான பெண்கள் அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டிய காலகட்டம். அதற்கப்புறம் வளர்ச்சி தான். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த கால் நரம்பு, இது இந்த வயதானவங்களுக்கு அந்த தான் கேள்வி நிறைய இருந்தது. ஸ்கின் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் தற்காலிக பிரச்சனைங்க, சரியாகிவிடும். இந்த கோச்சார ரீதியாக பெரிய பாதிப்பு கொடுக்கல. ரைட். குலதெய்வ கோயில், குலதெய்வம் சம்மந்தப்பட்டது 5க்குரியவர் 7-8ல் பயணிச்சுட்டு இருக்கிறனால குலதெய்வ சம்மந்தப்பட்ட கோயில்களில் 1க்கு 2 முறை சென்று வருக வேண்டும். குலதெய்வ அனுகிரகம் உண்டு, ஆனால் 8ல் நீச்சபங்கம் வருமா, அதுவும் அம்சம் இல்லை. 8ல் இருக்கிறனால உங்கள் மற்ற கிரக அமைப்புலாம் பார்க்கணும். அப்போ குலதெய்வ அனுகிரகத்துக்கு வேண்டுதல் இருந்தால் அதை நிறைவேற்றுங்க. இல்லை அந்த குலதெய்வம் சம்மந்தம் இப்போ போய் பூட்டின கோயிலை கும்பிட்டு வந்தோம், கோயிலுக்கு போனோம் கும்பிட விடலை, போகும்போது தடங்கள் ஏற்பட்டது, இந்த மாதிரி ஏற்படுகிற காலகட்டம். இப்போ குலதெய்வ வீட்டிலிருந்தே ஒரு காணிக்கையை மாதிரி கட்டி சொல்லி கும்பிட்டுட்டு போகணும். அப்போ தான் இதாகும். இந்த நேரத்தில் மலை கோயில்கள்லாம் போகக்கூடாது. இப்போ கேள்வி வரும், ஐயப்பன் கோயிலுக்கு எப்படி? ஐயப்பன் கோயிலுக்கு அது விரதம் இருந்து நல்ல விரதமாக இருக்கணும். ஏன்னா மலை கோயில்கள் தவிர்ப்பது நலம், முருகர் கோயில் இதெல்லாம். அப்போ ஐயப்பன் கோயில்னால் அது விரதம் ரொம்ப கடுமையாக கடைபிடிக்க வேண்டும். ஒரு சில நேரத்தில் அந்த இதிலே மரத்திலே தூங்கி அந்த மாதிரி இருந்தால் தான் நல்லது. இதுதான் இந்த டிசம்பர். இது பலனே உங்களுக்கு ஒரு மிக்சடாக இருந்தால் கூட பொருளாதார ரீதியாக எல்லாமே ஓகேன்னு சொல்கிறோம். கோயில், குலதெய்வம் சம்மந்தப்பட்டதில் கவனம், திருமணம் சம்மந்தம் 2 பாயிண்ட்டு கொஞ்சம் இப்படி இருக்குது. ஏன்னா எல்லா மாதம் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி வராது. இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் இருக்க வேண்டியது. ரைட். மாணவர்கள் சம்மந்தப்பட்டதில் பார்த்திங்கன்னா நிறைய மாணவர்கள் பார்த்திங்கன்னா படித்து முடிக்கும் போது காலத்தில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற அம்சம் இருக்குது. இப்போயே நிறைய காலேஜ் படிக்கிற கேம்பஸ் இன்டர்வியூலாம் வரப்போகுது. கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிற காலகட்டம். அதில் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பொதுவாக இந்த எக்ஸாம், ஆப்டிடியூட் எக்ஸாம் ஏதோ ஒன்று வச்சாங்கன்னா அதில் சூப்பராக ஷைன் பண்ணுற யோகம் உண்டு. கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் தேவை. ஃபஸ்ட்டே ப்ராக்டிஸ் பண்ணிக்காங்க, உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு யோகம் இருக்குது. அரசாங்க வேலை வாய்ப்புகள், இந்த எக்ஸாம் எழுத போகிறோம், அந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் நல்லபடியாக இருக்குது. ஆக மொத்தம் வேலை கிடைக்கிற யோகம் மாணவர்களுக்கு முதல்ல புதுசாக போக போகிறோம் அப்படிங்களுக்கு யோகம் உண்டு. ஒரு சிலர் சார் நாங்கள் வெளிநாடு போய் ஃபாரின் போய் படிக்கிற யோகம் இருக்கா? நிறைய பேத்துக்கு இருக்குது. அதெல்லாம் அப்போ அந்த ஃபாரின் போய் படிக்கிற யோகங்கள்லாம் சீராகவே இருக்குது. இந்த நேரத்தில் திடீர்னு பார்த்திங்கன்னா ஜோதிடம் படிக்கணும், ஆன்மீகம் படிக்கணும், யோகம்லாம் நிறைய பேர் இருக்குது. அதையும் பயன்படுத்திக்கலாம். ரைட். ஒரு சில பரிகாரங்கள், ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அதை சொல்கிறேன். அதற்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும், இந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சரி. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பர் அப்படின்னு கையில் பிடிச்சிக்கணும். 1ஆம் நம்பர் தான் வெற்றியை கொடுக்குற ஸ்தானம். இப்போ குறிப்பாக பார்த்திங்கன்னா 6ஆம் நம்பர் இது என்னென்னா உங்களுக்கு பொருளாதார விருத்தியை குடிக்கிறது. இப்போ எந்த கடவுளை வழிபட்டால் நல்லா இருக்குன்னா அஷ்டலட்சுமி வழிபாடு, குறிப்பாக லக்ஷ்மி வழிபாடு, அது அஷ்டலட்சுமி அம்சம் இருக்குது, அதை கொஞ்சம் கையில் பிடிச்சிட்டா நல்லாயிருக்கும். அப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது 10ல் கேது இருக்கிறது தடையலாம். 10ல் கேதுங்கிறது விநாயகர் சம்மந்தப்பட்டது அம்சம் உண்டு. விநாயகர் கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வரும்போது, இல்லை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது, உங்கள் ராசியிலே மூல நட்சத்திரம் இருக்கு இல்லையா, இந்த 2 அம்சம், அதாவது மனிதத்தலை மிருக உடல், இல்லை மிருகத்தலை மனித உடல் மாறி இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வர வளர்ச்சி.
குறிப்பாக இந்த விநாயகர் ஆஞ்சநேயர் பார்த்திங்கன்னா மாறி இருக்கும். இதை போயிட்டு வாங்க, சூப்பராக இருக்கும். இதை தவிர வேறு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் தான் வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள், உறுதியாக பதில் அளிக்கப்படும். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.